வணக்கம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக செய்தி. நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் வழிகாட்டுதல்படி ஒளிபரப்புகிறோம். 3/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பனங்குடி கிராமத்தில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சண்முக சுந்தரம் ஐயா தலைவர் அவர்களும், முத்து விஸ்வநாத ஐயா பொதுச் செயலாளர் அவர்களும், நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் மாவட்ட செயலாளர் விஜயராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இது சூறாவளி பயணமாக இல்லை, விவசாயிகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அங்கங்கே ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறது. அந்த ஆலோசனை கூட்டம் என்னவென்று சொன்னால், விவசாயிகளுக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கவில்லை. என்ன ஊதியம் என்று சொன்னால், விளைபொருளுக்கு விலை கிடைக்கவில்லை, உற்பத்தி செய்யும் பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை என்று தான் போராடுகிறார். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை வஞ்சிக்கப்படுகிறது, விவசாயியோட நிலத்தை உரிமையை பறிக்கப்படுகிறது. இனாம் நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த இனாம் நிலம் என்று சொல்லிவிட்டு இருக்கிற இடத்தை இயக்கப்படுத்துகிறது. இதேமாரி ஒரு செயல்பாடுகளை தடுக்கவும், விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நம்ம நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் மேற்கொண்டு போராடி கொண்டு வருகிறார் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அரசியல் கிடையாது, இது ஜாதி கிடையாது, இது விவசாய சங்கமாக தான் அங்கம் வகிக்கிறது என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று திருப்பூரில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் அவர்கள் நடத்தி வைத்தார். இதில் நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களும், பொதுச் செயலாளர் அவர்களும், தலைவர் அவர்களும் மற்றும் ஏராளமான மகளிர்களும், விவசாயிகளும், பொதுமக்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக